நிகிதா, தமிழக அரசியலில் பெரும் சூறாவளியாக வந்து கலக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா தலைவர் விஜய் தற்போது மூட் அவுட் ஆகிவிட்டாராம். பெரும் அப்செட்டில் இருப்பதாக பனையூர் தலைமையகத்தில் இருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள பல நண்பர்களிடம் நெருங்கிய அவருக்கு அந்த வட்டத்திலே நெருங்கி உள்ளவரிடம் பேசிய போது பல தகவல் நம்மிடம் தந்திருக்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் பெரும் எதிர்பார்ப்புகளிடையே தனது தேர்தல் பணிகளை தொடங்கி பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். கூட்டங்களிலே பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறதும் அது தொடர்பாக ஊடக வெளிச்சம் பெரிதாக கொடுக்கப்படுவதும் அக்கட்சியினருக்கு தெம்பினை கொடுத்து வரும் நிலையில் தற்போது இந்த தகவல் சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கு என்று கூற வேண்டும். என்றால் முதல் நாளிலேயே விருப்ப மனு கேட்டு விண்ணப்பங்கள் விற்பனையிலே முதல் நாளிலேயே 10,000 மனுக்கள் விற்பனை. 100 ரூபாய் கட்டணம் என்பதால் 10,000 பேர் முண்டி அடித்துக் கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு விஜயை வந்து பார்ப்பது போல வந்து அந்த விருப்ப மனு விண்ணப்பங்களை எல்லாம் வாங்கி சென்றார்கள். அதன் பின் ஆன்லைனில் தான் நேரில் வர வேண்டாம் என்றால் பனையூரிலேயே டிராபிக் ஜாம் ஆகிறது, எனவே வராதீர்கள் என உத்தரவிடப்பட்டது. அதன் பின் ஆன்லைனிலே விண்ணப்பம் விற்கப்பட்டது. பிறகு 40,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்வதாக தகவல்கள் வெளியாகின. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு விண்ணப்பங்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். திரும்பி வரும்போது அதில் பாதியாவது வரும் என்று எதிர்பார்த்தால் 1000க்கும் குறைவாகத்தான் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 700 மனுக்கள் தான் திரும்பி வந்திருக்கின்றன. அந்த 700 மனுக்களிலும் 400 சொச்ச மனுக்களுக்கு தான் டெபாசிட் டிடி அந்த பண காப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டும். 10,000 என்று பொது தொகுதிக்கு 10,000, எஸ்சி தொகுதிக்கும் பெண்களுக்கும் 5,000 ரூபாய் என நிர்ணயித்திருந்தார்கள் கட்டணம். எனவே அந்த டிடியுடன் வந்த விருப்ப மனு விண்ணப்பங்கள் என்று பார்த்தால் 400 சொச்சம் தான் வந்திருக்கிறது. அதாவது 234 தொகுதிகளும் ஒரு தொகுதிக்கு 20 என்றால் கூட 460க்கு மேல் வருகிறது, 68 வருகிறது. ஆனால் 400 பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 2 பேர் என்ற வகையில் தான் விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தகவல் விஜய்க்கு சென்றவுடன் விஜய் மிகவும் அப்செட் ஆகியிருக்கிறார். என்றால் 10,000க்கும் மேற்பட்டோர் முதல் நாள் வாங்கி சென்றார்கள். பிறகு 50,000க்கும் மேற்பட்டோர் வாங்கியிருப்பதாக தகவல் வந்தது. தற்போது இவ்வளவு பேர் தான் வாங்கியிருக்கிறார், திருப்பி கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் அவரை ஒரு மூட் அவுட்டிலே சென்றிருப்பதாக அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே உடனடியாக தன்னுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு சமன் அனுப்பியுள்ளார். இம்மிடியட்டாக வந்து என்னை பாருங்கள், ஒரு ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற வகையிலே அந்த ஆலோசனை இது தொடர்பாக இந்த விருப்ப மனு விண்ணப்பங்கள் திருப்பி வந்தது, வேட்பாளர் தேர்வு மற்ற ஆகியவை குறித்தெல்லாம் தற்போது விஜய் கலந்து ஆலோசிக்க போகிறாராம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேல் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து விட்டாராம். மீதமுள்ள தொகுதிகளில் யாரை போடலாம், தற்போது வேட்புமனுக்கள் விருப்ப மனு குறைவாக வந்திருப்பதால் யாரை தேர்ந்தெடுக்கலாம், ஆலோசனைகள் என்ன என்ற வகையிலே தற்போது ஆலோசனை செய்ய இருக்கிறாராம். எனவே ஓரிரு நாளில் விஜய் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்துகிறார். அதிலே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முடிவு செய்ய இருக்கிறார் விஜய். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையிலே என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் அந்த அறிவிப்புகள் குறித்தும் ஆலோசிப்பதற்காக தன்னுடைய மூத்த நிர்வாகி அனைவரையும் உடனடியாக பனையூருக்கு வர வேண்டும் என கூறியிருக்கிறார். ஓரிரு நாளில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஒருவேளை விஜய் அவர்களை நேரில் சந்திக்க விரும்பாவிட்டால் ஆன்லைன் மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி காட்சியின் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கும் விஜயின் தன்னுடைய நெருங்கிய சகாக்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் 2 தினங்களிலே விஜய் இதற்கான காரணத்தை கேட்க இருக்கிறார். ஏன் இவ்வளவு பேர் குறைவானவர்கள் தான் விருப்ப மனு விண்ணப்பங்களை திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் டிடியுடன், அப்படி என்றால் மற்றவர்கள் ஏன் என்ற வகையிலே பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாராம். இதற்கு மிக முக்கியமான பல காரணங்கள் கூறப்பட்டாலும் விண்ணப்ப கட்டணம் மற்றும் தேர்தல் செலவுகளை சொந்தமாக ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர இந்த நிபந்தனை பலரை யோசிக்க வைத்திருக்கலாம். அதே போன்று தகுதியான வேட்பாளரை கண்டறிவதிலும் ஒரு தெளிவின்மை இருப்பதாகவும், தேர்தல் களத்திலே இரு பெருங்கட்சிகளை சந்திக்க வேண்டியிருப்பதால் நிறைய செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அச்சம் இருந்திருக்கு. அதே போன்று தனித்து போட்டி என்பதும் தொண்டர்களிடையே ஒருவித சலிப்பினை ஏற்படுத்திருக்கலாம். கூட்டணியுடன் பலரும் போட்டியிடும் போது நாம் தனித்து போட்டி என்பது உளவியல் ரீதியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்றும் அங்குள்ளவர்களே தெரிவிக்கிறார்கள். எனவே விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்றால் 1 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கிறோம் என தாவேகா அறிவித்து பெருமிதம் கொண்டது. அத்தகைய நிலையிலே குறைவான மனுக்கள் மட்டுமே வந்திருப்பது ஏன் என்ற வகையிலே தற்போது யோசித்துக் கொண்டிருக்கிறார். உடனடியாக இந்த காலக்கெடு நீட்டித்தும் 14ஆம் தேதி முடிந்து நீட்டித்தும் பெரிய அளவுக்கு வரவில்லை என்பதால் சற்று அப்செட் ஆகியுள்ள விஜய் உடனடியாக இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்.
இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகிறது. குறிப்பாக வேட்பாளர்களை முடிவு செய்கிறார் விஜய் என்பது மிக முக்கியமான தகவல். தற்போது அப்செட்டில் இருந்தாலும் தன்னுடைய பாதை அரசியல் பாதை என முடிவு செய்து விட்டதால் அதற்கேற்ப தன்னுடைய திட்டங்களை புதிதாக வகுக்க இருக்கிறார். எனவே ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தற்போது உத்தரவு போயிருக்கிறது. ஓரிரு நாளில் அந்த கூட்டத்திலே 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து முடிவு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கை குறித்தும் மிக முக்கியமான என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் என்றால் அதிமுக திமுக இரண்டும் அள்ளி வீசிக் கொண்டிருப்பதால் பணமழை கொட்டுவதால் நாம் எப்படி வாக்காளர்களை கவர்வது, அதற்கேற்ப என்ன திட்டமிட வேண்டும் என்பது குறித்தும் தன்னுடைய சகாக்களிடம் பேசுவதற்கு ஆலோசிக்க இருக்கிறார். இதற்காக பல மூத்த ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள் நீதிபதிகள் ஆகியோரை எல்லாம் அமைத்த ஒரு குழுவையும் அமைத்திருக்கிறார். அந்த குழுவினரும் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கை குறித்தும் அன்று விவாதித்து ஒரு முடிவினை எடுக்க இருக்கிறார்கள். எனவே அடுத்த வாரத்திலே தாவேகாவிலிருந்து அதிரடி அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது பயங்கர அப்செட் என்று நாம் கூறினாலும் உற்சாகத்தை கொண்டு வருவதற்காக விஜய் பல திட்டங்களை அடுத்த வாரத்தில் அடுத்தடுத்து அறிவிக்க இருக்கிறார் என்பது தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தகவலாக இருக்கும் என்று நம்புகிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.